திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம சிவகாமியே ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம். வாதவூரடிகள் திருவடிகளே சரணம் அநேக சரணம். குமரகுருபர சுவாமிகள் சிதம்பரம் மும்மணி கோவையிலே திருக்கோவையாரின் சிறப்பை கூறுகின்றார். பைந்தமிழ் நவின்ற சென்னாப்பலவன் ஐந்தினை உறுப்பில் நால்பொருள் பயக்கும் காமம் சான்ற ஞான பணுவலுக்கு பொருளென்ன காட்டிய ஒரு பெரும் செல்வனே என்று கொண்டாடுகின்றார். அப்பேற்பட்ட மாணிக்கவாசக பெருந்தகையார் நெறிகளையெல்லாம் பரியாக்கினான் பரமன். இந்த சூதுவாதி அதுவறியாத மாணிக்கவாசகர் ஒரு குழந்தை போல் தன் குருவை நம்பினார். அனைத்தும் இறைவனின் லீலைகள். இந்த மாணிக்கவாசகர் 32 வயதுக்குள்ளாகவே சாதனைக்கு அரிதான உயர் ஞான சாதனைகளை செய்து ஞான செம்மலாக விளங்க இருக்கின்றார். அவர் பெருமை சிறுவயதிலேயே உலகறிய செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். அன்றிரவே குதிரைகள் மீண்டும் நரியாக மாறின. பரியெல்லாம் நரியாகி ஊளையிட்டன. அந்த கொட்டடையில் இருந்த குதிரைகளையும் கடித்துவிட்டு ஓடின. இதை அறிந்த அரிமர்தன பாண்டியன் வெகுண்டான். கொடுத்த பொண்ணையெல்லாம் திருப்பி தரும் வரை வாதவூராரை வைகையாற்று சூழ்நிலையில் நிறுத்தி தண்டனை தருமாறு ஆணையிட்டான். சிவபெருமானுக்கோ அடியவர் துன்பம் பொறுக்க மாட்டார். கங்கையை வைகையிலே பெருக்கெடுக்க செய்தார். கரையை உடைத்து கொண்டு பெருவெள்ளமாக கங்கை கரை புரண்டு ஓடியது. அனைவரும் திகைத்தனர். நல்ல இளவேநீர் காலத்திலே இவ்வாறு பிரவாகமா? பாண்டியன் வீட்டிற்கு ஒரு இளைஞன் ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞன் வீதம் அனைவரும் கரையை அடைக்க வேண்டும் என்று ஒரு சொல்லிவித்தான். ஒரு வந்திக்கிழவி புட்டு வியாபாரம் செய்பவள். அவளோ ஏழை, யாரும் இல்லை. அவள் பொருட்டு ஒரு கூலி ஆளாக சுவாமி வருகின்றார். நான் கூலி வேலை செய்வேன், ஆனால் எனக்கு வயிறு நிறைய நீ பிட்டு தர வேண்டும் என்று யாச்சிக்கின்றாள். உன் உதிர்ந்த பிட்டுக்காக நான் வேலை செய்வேன் என்றார். வந்த இளைஞனோ ஒரு பெரிய மம்பட்டியால் ஒரு கூடை மண்ணை எடுத்தான், இறைத்தான், மீண்டும் படுத்து விட்டான், தூங்கிவிட்டான். அது ஏனோ மாயமாக சரியாகிவிட்டது. வந்தவர் அனைவரும் ஒரு விஷயத்தை கூற அரசன் வெகுண்டான். ஒரு கூலியால் ஒரு கூடை மண்ணை அடைத்துவிட்டு சுகமாக தூங்குகின்றானே என்று குதிரையை விரட்டும் அந்த பிரம்பினாலே இவரை ஒரு அடி அடித்தான். அடித்த அக்கணம் அனைத்து உயிர்களிலும் சகல சராச்சரத்திலும் அப்பிரம்படிப்பட்டது. பாண்டியன் கலங்கினான், அவனுக்கும் அடிப்பட்டது. இவ்விஷயத்தை பெரிய புராணம் கூறுகையிலே, பாண்டியன் முதுகில் பட்டது, செழியன் பன்னியர் உடம்பினில் பட்டது, ஆண் தகை அமைச்சர் மேனிமேல் பட்டது, அரசு இளம் குமரர் மேல் பட்டது, இண்டிய கடல் கால் வீரர் மேல் பட்டது, இவுளி மேல் பட்டது, பருமம் பூண்டவெம் கரிமேல் பட்டது, எவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்ட அத்தழும்பு. பரன் பெரும்படியானது பரமசிவமாகிய ஒப்பற்ற இறைவனை நோக்க அடித்த அடி உலகில் அனைவர் மேலும் பட்டது. பாண்டியன் மேல் பட்டது, அவர் மணியின் மேல் பட்டது, அவன் குமரன் மேல் பலமாக பட்டது. அவன் மாண்டே விட்டான். பாண்டியன் ஆட்சியின் எல்லையும் சுருங்கிற்று. அவன் அமைச்சர் மேல் பட்டது. அந்த அடி தாழாது. ஆண்டவனையே பழித்து இழுத்தி கூறிய அந்த துன்மந்திரியின் மனைவி துடித்துடித்து மாண்டாள். அவள் துணையாக இருந்த மற்றவனுடைய தாயோடு நெடுந்தூரத்தில் இருந்தபோதும் அந்த அதிர்ச்சியாலே அவள் இறந்து போனாள். இவ்வாறு மாணிக்க வாசகர் ஒருவர் பொருட்டு இறைவன் தான் பிரம்படி பட்டு அந்த பிரம்படியால் புன்சுமந்த பொன்மேனியனை பாடுதுங்கான அம்மானாய் என்று அம்மானையிலே இதை கொண்டாடி மகிழ்கின்றார். அசரீரியாக பகவான் பதிலிருக்கின்றான். மன்னவா, வாதவூரரின் பொருட்டு திருவிளையாடலை செய்துள்ளோம். இதனை அறியாது நீ கோபம் கொண்டாய். நீ அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை அனுப்பி வை என்று கூற அவ்வாறே செய்து தான் பெய்த பெரும் தவறை மன்னிக்கு பொறுத்தருளுமாறு அவரிடம் பிரம்பை தர அவரோ அதை ஞானப்பிரம்பாக ஏற்றார். அவரை மன்னித்தார். அளவாய் அம்பலத்தரசனை காண சென்றார். இவ்விடத்தே இறைவனை பாடி மகிழ்கின்றார். பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெரும் துறையான் விண் சுமந்த
கீர்த்தி வியன் மண்டலத்தீசர் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடு துங்கானம்மானாய் பாடு துங்கான் அம்மானாய் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். இறைவனின் பெருமையை இசையால் பாடவல்லவர்கள், இசையாலேயே ஆராதித்தவர்கள், அவர்களுக்கு இறைவன் பரிசு படைத்து அருள்வான். யார் அவன்? பெண் சுமந்த பாகத்தன் அர்த்தநாரியாக தன் இடப்பாகத்தை பார்வதிக்கு அளித்தவன். பெம்மான் பெரும் துறையான், அந்த பெம்மான் திருப்பெருந்துறை தனிலே இருக்கின்றான். மின் சுமந்த கீர்த்தி, வானளாவிய உயர்ந்த கீர்த்தியை உடையவன், புகழை கொண்டவன். வியன் மண்டலத்து ஈசன், சகல சராச்சரங்களுக்கும் அவனே தலைவன். கண் சுமந்த நெற்றிக் கடவுள், நெற்றியிலே முதலிலே கண்ணை உடையவன். கலிமதுரை, மதுரையம்பதி தனிலே மண் சுமந்து, என் பொருட்டு மண் சுமந்தான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான், பொன்னை படைத்தவன் மண் சுமந்தான், உலகனைத்தையும் படைத்தவன் என்று மண் சுமந்தான். பெண்சை பிட்டு விரும்பி மண் சுமந்து கூலி கொண்டு கூலியை பெற்றான். அக்கோவால் முத்துண்டு, கோ என்றால் கோவலன் அரசன். கோவாகிய அரிமர்தன பாண்டியன் அடிக்க அந்த அவருடைய முதுகிலே பிரம்படி பெற்ற அடுத்த கணம் சகல சராச்சரத்திலும் சகல ஜீவராசிகளின் மீதும் அது வந்து விழ, அதனால் புன் சுமந்த பொன்மேனி, அதனால் புண் உண்டாகி அந்த புண்ணையும் சுமந்த பெருமான் பார்வதியை சுமக்கின்றான். தலையிலே கங்கையை சுமக்கின்றான், நெற்றிலே கண்ணை சுமக்கின்றான். இன்று மண் சுமந்தான், அதனால் முத்துண்டு புன் சுமக்கின்றான். அவனை பாடுதுங்கானம்மானாய் என்று சிறு பெண்களை கூப்பிட்டு சிறு கற்களை வைத்து கொண்டு ஓடிப்பிடித்து விளையாடும் விளையாட்டிலே அப்பாடுதுங்கானம்மானாய், அப்பரமனை நாம் பாடுவோம் என்று மாணிக்கவாசகர் தன் பொருட்டு இறைவன் வந்தான், தன்னை தடுத்தாட்கொண்ட விவரத்தை உனக்கு இனி உலகறியச் செய்து விட்டான் என்று திருப்புறந்தை தூக்கி நடக்கின்றார். மாணிக்கவாசக பெருந்தகையின் உயர் பண்பினை உலக அறியச் செய்துவிட்டார் இறைவன். ஆனால் இவ்வளவு எல்லாம் செய்துவிட்டும் தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று அனைவர் கண்டு வியக்கும் வண்ணம் மறைந்தார். இத்தனை எல்லாம் செய்தது இவன் பொருட்டு, இந்த வேத வித்தகன் தன்மை ஒன்றும் அறிந்திலை. வேட்கையம்பால் வைத்தனனுக்கு இம்மையோடு மறுமையும் தேடித் தந்த உத்தமன் தொடை சந்து ஆதி புறப்பற்றும் ஒழிந்த நீரான். இவன் பொருட்டு பெரும் புனலை பெருக வைத்தான். வந்திகை பிட்டை வாங்கி உண்டான். ஒரே ஒரு அடிசில் மண்ணை எடுத்து இட்டான். கரை அடைந்தது. ஓய்வெடுத்தான். மாறன் பிரம்படி பட்டான். அப்பிரம்படி உலகில் உள்ள சகல சராச்சரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் பட மன்னன் அச்சம் கொண்டான். மன்னிப்பு கேட்டான். வதவூரார் வந்த ஆள் இங்கே என்கின்றார். அவ்வாறு மறைந்த தான் வந்த வேலை ஆகிவிட்டது என்று மறைந்த பிரான் அடியை போற்றி, அவர் பொருட்டு வந்த வாதவூரர் திருவடிகளை போற்றி, அத்திருவடிகள் நம் சென்னி மீது என்று உரைத்தாக என்று வணங்கி விடைபெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். வாதவூர் திருவடிகளே சரணம். அநேக சரணம்.